இந்தியாவில் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு சமீப நாட்களில். இப்போது தேராதூனில், உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஷூ கடை இருக்குது. பாபா ஷூஸ் அப்படின்னு ஒரு ஷூ கடை. பாபா ஷூஸ் முஸ்லீமுடைய கடை. சரியா? அது வந்து பியூர் வந்து ஹிந்துயிசம், அதாவது இந்து மதத்துடைய நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எது? உத்தரகாண்டு. தேராதூன் வந்து நிறைய கோயில் இருக்கும். நான் போயிருக்கேன் உத்தரகாண்டுக்கு 2 தடவை 3 தடவை போயிருக்கேன். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஊருக்கும் அது காஷ்மீர் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும் உத்தரகாண்டு. அப்போ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஜ்ரங் தல்காரன் வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான், முஸ்லீம் கடையை பார்த்து கடையை சாத்து, பேரை வச்சுருக்க பாபா ஷூன்னு வச்சுருக்கேன். அவன் சொல்கிறாரு 50 வருஷமாக நான் இந்த பேர் தான்டா வச்சுருக்கேன், 50 வருஷம் பாபா ஷூன்னு தான் வச்சுருக்கேன். நீ ஏன் பாபான்னா என்ன? சாய்பாபா மட்டும்? பாபான்னு முஸ்லீம்களுக்கும் தானே பாபா. அந்த ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே பாபாம்பாங்க. பாபான்னா வயசானவர்னு அர்த்தம். அந்த இன்ஜினியர் முகமது அலி மிர்சாலாம் பாபாவுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருப்பான். எந்த பாபாவை சொல்கிறேன்? எல்லாம் அவுலியாக்களை தான் பாபாம்மா. சரியா? அப்போது பாபா வந்து வைக்கக்கூடாது ஷூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே அதுக்கப்புறம் அடிக்கிறது ஒரு கும்பலே வருது. அந்த பெரியவர் வந்தவுடனே பக்கத்து கடைக்காரர் ஒருத்தர் வர்றார். அவர் இருக்கிறார். அவர் கரெக்டாக பார்க்க போனால் அவர் பழைய பட்டிஸ்டா மாதிரி இருக்கார். அவர் ஜிம்மு வச்சுருக்காரு, கடையும் வச்சுருக்கிறார். காலையில் ஜிம்மில் ட்ரைனிங் கொடுக்குறாரு, ட்ரைனர் ஆட்டுருக்கு. அப்புறம் கடையிலும் வச்சுருக்கார். பக்கத்து கடைக்காரர் அவர் வந்துட்டார். தம்பி என்னப்பா பிரச்சனை உனக்குன்னு. அவன், நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம், நீ யார் பேசுறதுங்க, என்னடா பிரச்சனை சொல்கிறா அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், பாபான்னு பேர் வச்சுருக்காரு, இதனால் இந்து கடன் நினச்சி நிறைய பேர் இவங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. என்னத்தை வாங்குவாங்க? ஷூவு. அவர் பாபா ஷூவும் பேக்கு விற்றுட்ருக்காரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஷூ இதில் விற்கிறதுல என்ன இருக்குது? வேறு ஏதாவது ரிலீஜியஸ் பொருள் விற்றா சரி ஓகே, அதை இது கலங்கப்படுத்திடலாம் அப்படிங்களா? ஏதோ கறி விற்றா சரி ஓகே, இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டாங்களா? இதில் காமனான ஸ்கூல் ஷூ, ஸ்கூல் பேக், இதில் என்ன இருக்குது? அவர் கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனை? அவர் என் நண்பர் தான், வச்சுட்டு தான் இருக்கார், உனக்கு என்னடா பிரச்சனை? இவங்க தாடி, இப்போ நீ உலகத்தில் எல்லாருமே தாடி ஃபேஷன்னு. என்ன இவன் விராட் கோலி இவங்கெல்லாம் தாடி வச்சதுலேருந்து இப்போ எல்லாருமே தாடி வைக்கிறாங்க. அவரும் தாடி வச்சுருந்தாரா? உடனே டக்குன்னு வந்து பேர் என்ன ஒன்று அப்படி. அவர் பேர் வந்து தீபக். அவர் உடனே என்ன, முகமது தீபக்குங்க. ஸ்பாட்டில் அப்படி ஒரு செகண்டில் அப்படி சொல்கிறார், முகமது தீபக்குன்ட்டு. சொன்ன உடனே இவனு இப்போ எப்படி முகமது தீபகா அப்படின்னு. அது இல்லாமல் ஆள் சைஸ் இப்படி இருக்கார். அவரெல்லாம் கை வச்சார்னா தலைவர் வந்து ஒரு 15 நாள் குறைஞ்சபட்சம் ட்ரீட்மெண்ட் ஆகும். எல்லாம் உள்காயம் ஏகப்பட்ட டேமேஜ் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்கன்ஸ்லாம் கூட டேமேஜ் ஆகிரும். நெஞ்செல்லாம் அடித்தார்னா நெஞ்செலும்பு உடஞ்சிரும். அப்படி தான் இருக்கேன். இவன் ஆள் பார்த்த உடனே ஏதோ ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான். அடுத்த நாள் அவர் ஜிம்முக்கு கூப்பிட்டு வந்து 100 பேர் இருக்கணுன்னா தூம்னு குதிக்கிறான். இவர் போலீஸ் இவரை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, அடக்கி வச்சுருக்காங்க. யாரை? தீபக்கை, முகமது தீபக்கை பிடிச்சி வச்சுருக்காங்க. அங்கேருந்து அவனுங்க வந்து குதிச்சு பேரிகார்டை குதித்து அவன் வர்றான் அடிக்கிறதுக்கு. இவர் போலீஸ் கையை உதறிட்டு இப்படி வந்தவொன்னே அப்படியே அவன் திரும்பி ஓடுறானே சிங்கக்குட்டி. எடுத்தான் பாரு ஓட்டம் மான்கரத்தை அப்படியே. அதுக்கப்புறம் அதுதான் அவன் தராதம் சொல்கிறேன்ல, எப்போவுமே இப்படி தான் இருக்கணும். அவர் நமக்கு எக்ஸாம்பிள். யார்? முகமது தீபக். இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் முகமது தீபக்காக இருக்கணும், என்ன முகமது சரவணனாக இருக்கணும், நம்ம வந்து முகமது குமாராக இருக்கணும், நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து முகமது அல்ஃபோன்ஸாக இருக்கணும். நீதி அநீதி, அவ்வளோதான். என் ஆள் பண்ணால் அநீதி, இதுதான் நமக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம பாலிடிக்ஸ் முதல்ல இந்த இன அரசியலை விட்டு வெளியே வரணும். சின்ன இது பண்ண முஸ்லீம்களுக்காக போராடணும். கேவலம் இது. முஸ்லீம்களுக்கு ஒரு கேடு கட்ட ஒரு கேவலமான ஒரு இது இருக்குதுன்னா முஸ்லீம்களுக்காக நீங்கள் போராடுறீங்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப கேவலம். என்ன இது வந்து நாய் பண்ணும், நரி பண்ணும், பன்னி பண்ணும். ஒரு நாயை அடிக்கிறதுக்கு ஒரு சிறுத்தை வந்துருச்சுன்னா பாரு 4 நாய் சேர்ந்து அது ஃபுல்லாக சேர்ந்து டிஃபன். இதுதான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதுதான் நம்ம பாலிடிக்ஸ். மனித குலத்துக்கு நம்ம பாலிடிக்ஸே பண்ணுறதில்ல. நம்ம இந்தியர்களுக்காகவோ அல்லது பொதுமக்களுக்காக என்னைக்காவது ஒரு முஸ்லீமு பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு பார்த்துருக்கேன்? பார்த்துருக்கல, எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு ஏன் எக்கடை கட்டு போங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது?
எங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை, அது நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். அப்போ வந்து நாங்கள் வந்து காலித் பின் வலீதுடைய வாரிசுகள் ரசூல்லா முஸ்லீம்களுக்கா போராடினாங்க, நபிசுல்லாஸ்லம் முஸ்லீம்களுக்காக போராடினாங்க. அபூஜையிலுடைய நலனுக்காக பாடுபட்டாங்க நபிசுல்லாஸ். ஃபிரௌனுடைய நலனுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் பாடுபட்டாங்க. இப்படி தான் நம்முடைய ஹீரோஸ் இவங்க தான். நம்முடைய ஹீரோஸ் யார்? ஃபிரௌன் திருந்தணும், எவ்வளோ வாய்ப்பு, எவ்வளோ அக்கறை. இதுதான் நமக்கு யாரும் எதிரி கிடையாது. நம்ம மனித குலத்துக்கே நம்ம வந்து நண்பர்கள். நம்ம வந்து மனித குலம், மனித நேயம், இதைத்தான் காப்பாற்றணும். இதை விட்டதுனால தான் நம்மளுக்கு அசிங்கமாக திட்டுறது வேலிடு. கீழே போய் நம்ம போய் ஃபேக் ஐடியில் போய் ஆயா அம்மான்னு சொல்லி நம்மால் கீழே திட்டி விட்டு வந்துடுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னும் இப்போ இந்த போர்க்காலம் நிறைய நியூஸ் வரும், பிடிச்சி தமிழ் பொக்கிஷம் திட்டுறது, ரவிக்குமார் சோமுவை திட்டுறது, ஏதோ ஒன்று இவங்க டவுனாக ஆறாங்க அப்படின்னு அவனா ஒருத்தன் சொன்னால் அது கேட்க கூட இவங்களுக்கு விரும்புறது இல்லை. ஈரானுக்கு அடி விழுந்துச்சு, அது இப்படி அடி விழுந்துச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கோன்னு எங்கள் காதில் தேனை நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும்னு, அதுக்கு நீங்கள் ஜெயிக்கணும். என்ன பண்ணுறது? ஈரான்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? நிலைமை. ஆனால் தில்லு இருக்குது, அது வேறு விஷயம். முதல்ல ஈரானுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வீரர்கள், அவங்க தனி ஜாதி. நமக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம சஜிதாலேருந்து எந்திரிக்கிறதே கிடையாது. அவங்க கியாமில் இருக்கா, அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவங்க எதிர்த்து அவங்க ஹுசேனை ஃபாலோ பண்ணுறாங்க. திடீர்னு ஈரான் சைடு ரூட் எடுத்துட்டாங்க எல்லாரும். நேற்று வரைக்கும் ஈரானுடைய அக்கீதாவை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டு இருந்தான். நெஞ்சை பிளந்து அவனுக்கு வந்து ஈமான் இருக்கா, அவனுக்கு இது இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். இப்போ திடீர்னு வந்து பார்த்தா அவன் நம்ம ஆள் அப்படிங்கிறான். எப்பட்றா அவனை? எப்படியோ ஒன்று, ஆனால் நம்மால் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிட் பண்ணிக்கிறான். ஜெயிக்கிறானா நம்மால் தானே அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? அது மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும். இது வந்து ஃபிரௌனுடைய படிப்பினை புரிஞ்சுக்கணும். தக்கப்புரு, அநியாயம், ஜுல்மு, மக்களை அடக்கி ஆள்வது, இதுதான் இஸ்லாம் எதிர்க்கு. இதுதான் பைபிளும் எதிர்க்கு. ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க நெதன்யாவை? இஸ்ரேல் புனித பூமின்னு எதுவுமே கிடையாதுங்க. மக்காவே புனித பூமி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போகும்போது மக்கா புனித பூமியா? எதிரி பூமி இல்லை. மக்காவில் இருந்தவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நரகவாசிகள்னா, ஹிஜ்ரத் பண்ணாதவங்கள பார்த்து. ஏன் போகல நீங்கள் ரசூல்லா கூட? இல்லைல்ல, நான் என்ன பண்ணுறது, இப்ராஹிம் நபியுடைய பூமி ஆச்சா, அதனால் நான் விட்டுட்டு. இப்ராஹிம் நபியுடைய வாரிசே போகிறாரு, இந்த பூமி வேணான்ட்டு. அப்புறம் நீ என்னடா நின்றுட்டுருக்க? ரசூலா எங்கே மௌத்தானாங்க? மதீனாவில். அப்புறம் எதுக்கு உனக்கு மக்காவுடைய என்ன புனித பூமி? எதுவும் புனித பூமி கிடையாது. நல்லவங்க கையில் இருந்தால் அது நல்ல பூமி, கெட்டவங்க கையில் இருந்தால் அது கெட்ட பூமி. இதுதான் நம்முடைய ரூலு. சரியா? எல்லாம் வந்து சரியான படிப்பினை குரானிலிருந்தும் பைபிளிலிருந்தும் எதிலிருந்தும் நியூஸ் சேனல்லிருந்தும் எடுத்துக்கக்கூடிய தெளிவை எடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உனக்கும் எனக்கும் தந்துடுவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.